ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடருடைய 2ஆம் கட்ட கூட்டம் போயிட்டு இருக்குது. அந்த டிஸ்கஷன்ல இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்றது ஓகேங்களா? இத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? கடைசியா நான் கேட்கிற கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுங்க. சோ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மீன்வளத்துறைய நீடித்த மற்றும் நிலையான முறையில் அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த முறையில மேம்படுத்துவதற்கான ஒரு முதன்மை திட்டம். இது ஒரு பிளாக்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதாவது இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 2020லே ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இல்ல. இதுக்கு ஒரு 2500 கோடி ரூபாய் இந்த வாட்டி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் கீழ வருது. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா உலகத்துல மீன் உற்பத்தி பண்றதுல 2வது மிகப்பெரிய நாடா இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட சுமார் 8% ஆஃப் மீன் நமக்கு அதாவது இந்தியால இருந்து கிடைக்குது. சோ அதே மட்டும் இல்லாம இந்த திட்டம் வரும்போது அப்போ நீல புரட்சினா என்ன கடல் சார்ந்தது கரெக்ட்டா ப்ளூ ரெவல்யூஷன் அதுல நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு ஒரு நீண்ட கடற்கரை கொண்ட ஒரு பகுதியா இருக்குது. சோ அப்ப தமிழ்நாட்டுக்கும் நிறைய நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகுக்கு இந்த திட்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய கடற்கரையோட நீளம் எவ்வளவு தெரிஞ்சுனா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட விட்டுருங்க. 2வது பாயிண்ட்ல இது வந்து மத்திய அரசு திட்டம். அதே மாதிரி மத்திய அரசால் நிதியுதவி பெறும் திட்டம். அந்த மாதிரி தான் இந்த ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மாநில அரசு அப்படின்ற கான்செப்ட் இல்ல. ஒன்லி மத்திய அரசு ஃபுல்லா பண்ணும். இல்ல வந்து ஸ்பான்சர் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மாநில அரசு ஒரு சின்ன ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். சோ லாஸ்டா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை கரெக்ட்டா சொல்லுங்க. இல்ல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை பத்தி. இந்த திட்டம் செப்டம்பர் 10 2020 அன்று தொடங்கப்பட்டது. கரெக்ட்டா? கரெக்ட் அப்படிதானே? இது இந்தியாவின் மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பட்ஜெட்ல சம்திங் பண்ணிருக்காங்க அப்படின்றது அதுவும் கரெக்ட். இந்த திட்டம் நீல புரட்சியை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதுவும் கரெக்ட். கடைசி பாயிண்ட் பாருங்க. இது மாநில அரசால் மட்டுமே செயல்படுத்தப்படும் ஒரு முழுமையான மாநில திட்டம் சொல்லிருக்காங்க. இது கரெக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா தவறு. ஓகேங்களா? சோ இதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேணும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.